வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம காளான் எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். எப்போவுமே நம்ம மஷ்ரூம் வாங்குறப்போ அந்த டேட் பார்த்துக்கணும். டேட் பார்த்துட்டு அந்த டேட்டை விட 2 days மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உள்ள மஷ்ரூம்ஸே நம்ம வாங்கணும். வாங்கிட்டு நம்ம மேக்ஸிமம் அன்றைக்கே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை நம்ம அதை ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 daysக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணாமல் இருக்கணும். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 days ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மஷ்ரூம்ஸை சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையா ஸ்டொமக் அப்செட் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கின அன்றைக்கே மஷ்ரூம்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நல்லா இந்த பாக்ஸில் இருந்து எடுத்துட்டு கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம்ஸை கழுவிடலாம். இந்த பேக்கெட்லேருந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக கழுவிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நம்ம கழுவிடலாம். இதை நல்லா கழுவிடலாம். மேலே உள்ள அந்த மண் எல்லாமே தூசி எல்லாமே போகணும். அது மாதிரி நல்லா கழுவிடலாம். இப்போ கழுவிட்டு இந்த மாதிரி மேலே உள்ள அந்த லேயரை நம்ம உரிச்சிடலாம். இந்த மஷ்ரூமோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவி யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூம்ஸ்க்கும் மேலே உள்ள அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். இது ஈஸியாக கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். உங்களுக்கு கையை வச்சு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் லேசாக கத்தியை வச்சு எடுத்துடலாம். கையை வச்சு எடுக்கிறதுக்கே மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மஷ்ரூம்ஸ்க்கும் வாங்கலாம். மஷ்ரூம் வாங்குறப்போ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கீழே உள்ளது மேலே உள்ள அந்த அம்பர்லா ஷேப்போட நல்லா ஒட்டி இருக்கணும். இடைவேளை இருக்கக்கூடாது. இடைவேளை இல்லை அப்படின்னா இதை நம்ம அப்படியே கழுவிட்டு வச்சிடலாம். இதில் எதுலையுமே இடைவேளை இல்லை. இடைவேளை இல்லாமல் இருக்கிறதா நல்ல மஷ்ரூம்ஸ். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இடைவேளை இருந்தது அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸ் கிடையாது. நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மேலே உள்ள அம்பர்லா ஷேப் தனியாகவும் கீழே உள்ள அந்த ஸ்டாக் தனியாகவும் வந்துடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூம்ஸ்க்கு அந்த மாதிரி வராது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கீழே உள்ளதுலேயே இந்த தோலெல்லாம் உரிச்சிடலாம். தோல் மாதிரி இருக்கிறத நம்ம அப்படியே கை வச்சு எடுத்துடலாம். இதுவும் கை வச்சு எடுக்கிறதுக்கே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கழுவியாச்சு. இதை திருப்பி திருப்பி கழுவிக்கோங்க. நல்லா மண் போகிற வரைக்கும் இது எத்தனை ட்ரிப் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கழுவிக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 இல்ல 4 தடவை நீங்கள் கழுவிக்கோங்க. இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 2 daysக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர்லாம் நல்லா ஒயிட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணணும்.
இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் வச்சிடலாம். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸில் உள்ள பிரிண்ட்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் மேலெலாம் ஒட்டிடும். அது வந்து சேஃப் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 days நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம 2 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வாங்கின உடனே. இப்போ இதை எப்படி சாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படியே 2 ஸ்லைஸாக கூட வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன துண்டாகவும் சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நடுவில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம 2 ஸ்லைஸஸாக கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மஷ்ரூம்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் நமக்கு என்ன டிஷ் தேவையோ நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது புதிய ஐடியா மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது எதுவும் தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.